80 லட்சம் பேர் இன்னைக்கு டெலிவரி பாயா இருக்கிறாங்க. 80 லட்சம் பேர் இந்தியாவில். யோசிச்சு பாருங்க, 80 லட்சம் பேர், 8 மில்லியன். 8 மில்லியன் என்பது ஐரோப்பிய நாடுகள்ல சில நாட்டினுடைய மக்கள் தொகையினுடைய சைஸுங்க. இந்தியாவில் 80 லட்சம் பேர் டெலிவரி பாய். ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவா இருக்கட்டும், பிளிங்கிட்டா இருக்கட்டும், கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. எத்தனை நண்பர்களுக்கு தெரியும்? அந்த 80 லட்சம் பேர்த்துல 33 லட்சம் பேர் ஒரு டிகிரி படிச்சிருக்கிறாங்க. ஒரு டிகிரி படிச்சிருக்கிறாங்க. 80 லட்சம் பேர்த்துல 33% ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க. இன்னைக்கு வெயில்ல, இந்த பொல்யூஷன்ல நாம் ஆர்டர் பண்ற சிக்கன் பிரியாணிக்கும், மட்டன் பிரியாணிக்கும், பன்னீருக்கும், தோசைக்கும் ஏதோ ஒரு இடத்துல போய் வாங்கி இத்தனை ஆக்சிடென்ட் நடந்து அதை நம்ம வீட்டுல கொடுக்கறாங்க. ஐயா, இதே மாதிரி இருக்க முடியுமா? நித்தி ஆயோக் சொல்லுது 2030 முடியும் பொழுது 2.5 கோடி பேர் இந்தியாவில் டெலிவரி பாயா இருப்பாங்க. 2.5 கோடி பேர். 2.5 கோடி பேர். யோசிச்சு பாருங்க ஐயா, நாடு தாங்குமா? 2.5 கோடி உறுப்பினர்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும்? அவங்களை என்ன வேலை நாம செய்ய வைக்கிறோம்? இன்னைக்கே நீங்க அமெரிக்காவில் பல இடத்துக்கு போங்க, ரோட்ல டிராபிக்ல வண்டி நிக்கிற மாதிரி ரோபோ நின்றுட்டு இருக்கு. பல இடத்துல நீங்க பார்க்கலாம். அட்லாண்டால பார்க்கலாம், கலிபோர்னியால பார்க்கலாங்க ஐயா. ரோபோக்குள்ள சாப்பாடு வச்சிடறாங்க, வீட்டு வாசலுக்கு வந்துடும். பாஸ்கோடு போட்டா டப்பா ஓபன் ஆயிக்கும், சாப்பாடு எடுத்துக்கலாம். பல இடத்துல ட்ரோன்ல கொண்டு போய் வீட்டு வாசல்ல வச்சிடறாங்க. இந்தியாவில் 5 வருஷத்துல வரப்போகுதுங்க ஐயா, வரப்போகுது. 80 லட்சம் பேர் எங்க போக போறாங்க? 2030 2.5 கோடி பேர் எங்க போறாங்க? நம்ம அரசியல் அவர்களுக்கான அரசியல். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். அவர்கள் அடுத்த கட்ட எடுத்துட்டு போகணும். அதுக்காகத்தான் நம்ம சொன்னோம், மத்திய அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க. 18 வயசுல இருந்து 24 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் 40% பேருக்கு வேலை இல்ல, வேலை இல்லை. படித்த டிகிரி இன்னைக்கு வெற்று காகிதமாக இருக்கு. இதை சொன்னா மத்திய அரசுக்கு எதிராக நம்ம போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ, மோடிக்கு எதிராக கோஷம் போடல. இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அக்கறையில் நாம பேசுறோம். அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற அக்கறையோடு பேசுகின்றோம். இது பெரிய கவனம் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கு இருக்கணும்.